ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டு உடனே எபிசோட் 3 நாத்தி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே மட்டும்தான் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேப்டன் டாருயி, நீங்க போய் முதல்ல ஓய்வெடுங்க. இதுக்கப்புறம் இவங்கள நான் பாத்துக்கிறேன். யார் பாது? அதுவும் சரிதான். சந்தேகம் இவனை சந்தேகப்பட்டா கடைசியில் அவரு. கேப்டன் டாருயி, இப்படி இருந்தா எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் வரும். எங்க பார்த்தாலும் இந்த க்ளோன்ஸ் தான் அதிக அளவுல இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது கிட்ட வர. இது வரைக்கும் பீச்சுக்கு வந்த எல்லா எதிரிகளோட கதையையும் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நாம எல்லாரும் மலைப்பகுதிக்கு கிளம்ப போறோம். ஓ சரி. நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். கிளவுட் வில்லேஜ்ல இருந்து வந்த லீஃப் வில்லேஜ் தான் சும்மாவா உஷாரா இருக்கும். இந்த அமைதி தான் நம்ம நிறைய யோசிக்கணும். என்ன ஆச்சு ஷிகமாரு? அது ஏன் போருவான், என்ன நடக்கும்? அந்த ஒயிட் செட்ஸ் அவரால தேவையில்லாம நம்மளே நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பார்க்க அச்சலா இருந்தாங்க. அப்போ சந்தேகம் வரதானே செய்யும். ஆமா, கரெக்ட் தான். சில சமயங்கள்ல உடல் வலிமை மூணுமே கூட இழக்கிறது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இப்போ நமக்குள்ள உருவாகி இருக்கிற இந்த சந்தேகங்களை தவிர்த்து நாம என்ன பண்றது? நண்பர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாமா? எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதுலயே நமக்கு ஒரு மாசம் போயிடும். இந்த டம்மிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வேலையா HQ ஒரு நல்ல ஐடியாவா பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டாங்களா? நல்ல வேலை, எல்லா பிரச்சனையும் இதோட முடிய போகுது. ஆனா அவங்க பிளான நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம காத்திருந்தே ஆகணும். இதுன்னு வந்துச்சு போல ஒரு சல்ல கைங்க. இந்த வெப்னாலே அவங்க தான். ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், வந்துச்சு. நம்ம ஆட போற ஆட்டம் வெறித்தனமா இருக்கணும். வாடா கீவா. ஜோஜி, சிக்கமாரு, கீவா, என்னடா அப்புறம் நிஜி. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு பொண்ணு அடக்க கொஞ்ச நேரம் பேசாம இரு. இன்னும் நீங்க மாத்தியடா. இது அவனுங்களே தான், பழைய நண்பர்கள். நம்ம குண்டாக்கள் மறக்கவே முடியாது. விட்டே கொடுக்கல கடைசி வரைக்கும். ஒரு சொன்னா உன்னோட முதல் மிஷனுக்கு நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஷிகமாரு. அவசரமா கூட்டத்தோட சாஸ்கியவை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக நாங்க எல்லாருமே அவசரமா கிளம்பணும். எங்க சைட்ல உயிர் சேதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். ஈஸ்ட் கேட்ட சேர்ந்த கிடமரம், வெஸ்ட் கேட்ட சேர்ந்த சகோன், சவுத் கேட்ட சேர்ந்த ஜிரோபோ, நார்த் கேட்ட சேர்ந்த டயுயா. இவங்க தான் சவுண்ட் நிஞ்சா 4. இவனுக்கு மறுபடியும் வருவானுங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஜோஜி, நீ ரெடியா? நான் ரெடி தான். ஹே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாரும் இப்ப ஒண்ணாதானே போக போறோம். ஆனா நீ ஆட்டத்துல இல்ல. சண்டைக்கு இடையில அந்த டம்மிங்க மறுபடியும் உள்ள வந்துட்டானுங்கன்னா அது நமக்குள்ளேயே குழப்பத்தை கொண்டு வந்து பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிரும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மட்டும் அவங்களை சமாளிக்கிறதுக்கு போறோம். எல்லாரை விடவும் இவங்களை பத்தி எங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஜோடி அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணுங்க. ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன், அத பாக்குறதுக்கு எங்களை மாதிரியே இருந்தாலும் அது அசஞ்சா கண்டிப்பா அது எதிரிதான். கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்னுருங்க. சூப்பர். சரிதான், ஆனா நான் சொன்னது புரிஞ்சதா கேப்டன் டாருவி? நீ ஷிகாகுவோட பையங்கிறத நிரூபிச்சுட்ட. நீ சொல்றதுதான் 100க்கு 100 சரி. கேப்டனே மிரட்டுறான். சரியான ஆளு. அதான் உங்களை அனுப்புறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாவே விட மாட்டேன்னு இது என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? என்னால அதை அறுக்கவே முடியல. முடியாதுப்பா. போடு. ரொம்ப நன்றி. சீக்கிரம் இங்கிருந்து போங்க.
கூட சாப்பிட்டா தாங்க இருக்குது அது. கருணையே இல்லாம பண்ணிருக்கானுங்க. இது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது உடம்புல இருந்து வரக்கூடிய தனித்துவமான லிக்விடையும் சக்கரவையும் வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஜென்டில் ஃபிஸ்டால மட்டும்தான் இதை வெட்டி எறிய முடியும். என்னடா ஜென்டில் ஃபிஸ்ட் யூசர்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம ஆட்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் உதவ கண்டிப்பா போறேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? நான் இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சரி, ரீமேட்ச் பார்க்க போகிறோம். எங்கடா போயிட்ட கீபா? வர இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? நான் வந்தேன்னு சந்தோஷப்படு. இத்தனை வருஷமா நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் காத்திருந்ததே இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான். அன்னைக்கு பார்த்தோமே நாங்கள் இன்னைக்கு இல்லடா. இவனா ஷோஜி நீ மாத்திர மருந்துடா இல்லை தம்பி. வா இந்த முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அத நான் தான் சொல்லணும்டா தடியா. குட்டியோண்டு இருக்கும்போதே நான் சமாளிச்சிட்டான். வீட்டோட எந்த திறமையும் இல்லாத உன்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பான். அவனதான் அந்த கேங்கில் இருக்கிற எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்தாலும் முதல்ல உன்ன மாதிரி இருக்கிற ஆளுதான் கழட்டி விட்டுருவாங்க. என்ன கரெக்ட் தானே? திருப்பி கொடுக்க வந்துக்கிறோம். அந்த பழைய சம்பவம் தான் ஞாபகம் வந்து போகுது. நான் அந்த புட்பில்ல மட்டும் அப்ப சாப்பிடாம இருந்திருந்தா நிச்சயமா இவனோட அடியில் அப்பவே இறந்து போயிருப்பேன். நீ என்ன டயட்ல இருக்கியா? எவ்வளவு மெலிச்சு போயிருக்க? ஏன்னா அது அன்னையோட பவராகிறானுங்களா என்ன? யூஜி அசால்ட்டாக சமாளிச்சிடணும்னு நினச்சேன். அன்னைக்கே கொஞ்சம் அன்னைக்கு தான் வாங்கினாங்க சோஜி. அன்னைக்கு இருந்த பவர் வேற, இன்னைக்கு இருக்கிற பவரே வேற இல்லை சோஜி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனை சமாளிக்கிறேன். He makes no pointless attacks. He's been culling information with every move. And he's discovered the weakness behind my eyes. Impressive. He's the strongest opponent I've ever fought. உன் கதை முடிஞ்சுது. வரும்போதே ஃபுல் ஃபார்ம் வந்துடும். என்னங்கண்ணா தலை சுத்துதா? டைம் எடுத்துக்காத, அவனை கொன்னுடு. செத்த பிறகு நீ கொஞ்சம் கூட அழகவே இல்லைல்ல? நீ எவ்வளவு கோவமா இருக்கங்கிறத கடிக்கிறத வச்சு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. கொஞ்சம் கூட நாய் வளர்ந்துச்சுன்றனால பயம் போயிடுச்சு. அப்படிதான்டா கேச்சு. First Inuzuka style man beast transformation combo. Two-headed wolf. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டானுங்களா இந்த சவுறு வேலை.
பாப்பா சிக்கமாரு. இது வேற அந்த 3 பேரை எழுப்பி வேற ஆட்டம் போடுவாரு, அது வேற இருக்குது. இது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. இந்த வாங்கிக்க Demon Blue Chains of Fantasia. இது நம்ம நிச்சயம் லாஸ்ட்ல நமக்கு பேக் சப்போர்ட் காரா வந்தாங்க. இது கெஞ்சட்சுவா இருக்கும். என்னுடைய உடம்பு இப்ப அசையவே மாட்டேங்குது. விரல உடச்சி வந்தான். டைகர் இந்த இசை மூலமா தான் எல்லாரையும் கெஞ்சட்சுக்குள்ள இழுக்கிறான். இதை சமாளிக்க நிறைய சொலினிங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்களை இங்க வர வச்சு சல்லப்பட வைக்க வாய்ப்பே இல்ல. இதுல மாட்டிக்கிட்டு இருக்கவங்களையும் என்னால காப்பாற்றவே முடியாது. போவீங்களா அவசரப்படுறீங்க. இது நல்லதுக்கே இல்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இதுல நானே சிக்கிருப்பேன். மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாருடா. சரிடி. முன்ன விட இப்ப இவளால அதிக தூரத்தை கட்டுப்படுத்த முடியுது. பிடிச்சிட்டாங்க. மறைஞ்சு நின்றுக்கலாம். வேணே மாட்டுவான் சிக்கமாரு, சொல்ல முடியாது. அப்ப இருந்த மாதிரி எப்பயும் நீ தந்தியா தான் இருக்க. அப்படியா? நீ போட்டு போலத்தானே அப்போ கூட லோனா இதோட உன் கதை முடிஞ்சது. உடைக்க முடியுது. உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் வெர்ஷன். உன்னோட பவர்னால நீயே அழியறது பார்க்கும்போது ஜாலியா இருக்கு. அப்படியே உடச்சுன்னா இப்போ உடைக்க முடியல. ஓகே. நாங்கெல்லாம் ரீஅனிமேஷனை விட பயங்கரமானவங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற நீ இதை மட்டும் எப்படி தவற விட்ட? அததான் நீ யோசிக்கணும். இல்லை ஈஸியாக வந்து மாட்டுவானா? மாக்கோட பவர் இப்ப அதிகமாயிடுச்சு. நடிப்பான், நடிகன். எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கிளம்புறேன். அப்படியே சாயந்தரத்துக்கு முன்னாடி மட்டும் அப்படி நின்றுப்பான் ஃப்ரீஸ் ஆன மாதிரியே. ஏமா அன்னைக்கு அவ்வளோ பட்டிய வச்சுட்டா. ஏய், அங்க இல்ல, இங்க பாரு. அங்க இல்லை இங்க. ஊதினே இரு நீ. என்ன வாய்ச்சி என்ன பிரயோஜனம் இப்போ? அவன் தான் அவசரலையே எது சீனை காமிச்சுக்கிறேன். என்ன விளையாடுறியா? ஓ ஏதாவது சொன்னியா என்ன? உன் ஃப்ளோட் சவுண்ட் கேட்டாலே ஒரே எரிச்சலா வருது. நல்ல வேளை இப்ப நான் கேட்கல, அதனால பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ணாலும் உன்னால நீ பிளாக். உனக்கு பதிலா நானே சொல்லிடுறேன். அந்த கர்ஸ் மார்க்கால நீயும் நண்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதானே? நல்லாவே புரிஞ்சது. அப்ப இந்த மட சாம்பிராணிய தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுட்பில் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. இவ்வளவு வாங்கினதுக்கு அப்புறமும் தெனாவிட்ட பேசிக்கிட்டு இருக்குல்ல நீ. இரு தம்பி, இன்னும் அவன் பவரே எடுக்கல. போட்டு ஏன் தெனாவட்டுனா என்னால முடியுங்கிற தைரியத்தினால. ஊற கையில ஒத்தைகள் நீ பாட்டணும். அது லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த மாதிரி தான். என்ன திரும்ப வரப்பையாவது ஏதோ மூளை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா மட்ட சாம்பிராணியே வந்துருவீங்க. நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும்ல. உன்னாலதான் என்னோட பியாக்குகான் அப்புறம் ரேஞ்ச் விஷயத்துல நான் நிறையவே பிராக்டிஸ் பண்ணேன். அப்படி ஒரு அடிடா அது. அக்கமாரு, அப்ப நடந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணுச்சு? நான் ரொம்ப வீக்கா இருந்ததாலதான்
நீ தேவையில்லாம வாங்கி கட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. சரி சரி எனக்கு புரியுது. யாருமே வெறியில் இருக்குது, இன்னும் வெறி ஏற்ற இருக்கோங்கிறத இவங்களுக்கு காட்டுவோமா? வித்துட்டாளா? அவனுக்கு தான் எல்லா விதமும் தெரியுமே. செத்து பிறந்து திரும்ப வந்தா உன்னால ஏன் இவ்வளவு பண்ண முடியுங்கிறப்ப உன்ன மாதிரி நிறைய பேரை சமாளிக்கிற என்னால எவ்வளவு பண்ண முடியும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உண்மையை சொல்லணும்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க எதிர்கால நன்மைக்காக நாங்க எல்லாருமே எங்க திறமைகளை பல மடங்கு டெவலப் பண்ணிக்கணும். மாசன நீ என்ன இப்ப ஒதுருது? அதனால செத்து பிறந்து வந்த நீங்களா என்ன தோக்கடிக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, புரியுதா? அவ அதே லென்த்தில் நின்னுக்கிறா பழகுது இன்னமும். கதை முடிச்சது. ஷேடோ ஸ்டிச்சிங் ஜுட்சு. ஒரா ஒரேடி ஓங்கி அடிச்சு அப்படியே உள்ள இறக்கிடலாம். ஆம்புட்டு தான் இது வேறு நின்ன இடத்துல ஆட்டம் ஆடுறோம். ரிட்டன் வாங்கிக்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு குறி வச்சு ஜென்டல் பிஸ்ட் சக்கரா மூலமா என்ன தாக்கியிருக்க. இது நிச்சயமா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கபுட்டோக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுக்கிறேன். இவங்களுக்கு என்னத்துக்கு இது பண்ணாங்க? டைம் வளர்த்துட்டான். ஒரு டைமும் இல்லையே, வந்தோடனே முடிஞ்சு போச்சு. நீங்க உண்மையிலே அசத்திட்டீங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. சேர்ந்தவங்க பட்டே கிளப்பிட்டாங்க. என்னால ஏதோ டவுட் ஆகுது. நீங்க சாதிச்சிட்டீங்க. இந்த மாதிரி கொண்டாடினாலே எனக்கு டவுட் வந்துடும். இங்க என்னதான் நடக்குது? வினோதமான உணர்ச்சி. ஆனா அது என்னங்கறத என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா நல்லது மட்டும் கிடையாது. பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியில ஊறி போன யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ண போறாங்க. அவங்க பெருசாக ஏதோ பிளான் பண்றாங்க. அதான் நினைச்சு என்னடா கபுட்டை இவங்களையே இருப்பாங்க. என்னது? அப்ப ஆரம்பத்துல இருந்து இதான் உங்க திட்டமா? உங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எங்க எல்லாரோட சேர்ந்து நீங்களும் மண்ணோட மண்ணு ஆக போறீங்க. இவங்களே இப்படி அலறாங்கன்னா என்ன இது? சேர்த்து எரிச்சு என்னது டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நாங்க மாற்ற மாதிரியா? புரியல. நம்ம அதுங்களை கடத்தி வைக்கிற மாதிரி எதனா பண்ணி. இந்த எபிசோடில் யாருக்கு யார் விபதி அடித்தா இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், கபுட்டோ என்னடா அறிவில்லாமல் பண்ணுகிறான். இவங்கெல்லாம் வந்து அப்போ அமிச்சு இந்த சின்ன பசங்களாக இருந்தப்போயே முடிச்சிட்டாங்க. இப்போ அமிச்சு என்ன பிளான் இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஏதோ டைம் ஓட்டுது ஏதோ அனுப்புகிறான் போல் அப்படின்ட்டு. இங்கே வந்தப்போ ஒரு மாதிரி பவராக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இல்லாமல் பசங்கள்கிட்ட இல்லையே இது இந்த மாதிரி இல்லையே, ஏன்னா அது சோஜி தடுமாறுறான் இவனை ஏதோ இதுவாகிறானே அப்படின்னு நினச்சேன். பட் சிக்கமாறு அங்கே ஆட் பண்ணாம பாருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ வீக்னஸ் மாதிரி காமிச்சு அவங்களை உசு பேத்தி அடிக்கிறீங்களா அப்படின்றத அப்போ தெளிவாச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே சிக்கமாறு தான் மாஸ் பண்ணான். அவள் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த ஆட்டிடியூடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
சின்னதாக காதில் பஞ்சு வச்சா முடிஞ்சு போச்சு, உன்னால ஒன்றும் இங்கே போட முடியாது அப்படின்ற மாதிரி அது ஈஸியாக பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் இது முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சு. சுற்றி கை தட்டினாலே எனக்கு டவுட் வந்துடும். அது அது அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, பாராட்டுறீங்களா, இதே மெத்தட் வச்சு அங்கேயும் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ டவுட் வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு. கரெக்டாக கபட்டை ஏதோ ஆட்டம் அடிக்குது. கடைசியில் நம்ம பசங்களுக்கு தான் வந்து விபூதி அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணான்றது இதுக்கு முன்னாடி இந்த பவர் பார்த்துருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ கடத்துற மாதிரி இருக்குது நம்ம பசங்களை. இது நம்ம எதிர்பார்க்கல, புதுசாக வேறு ஒன்று பண்ணிடுச்சு. அதாவது சிம்பிளாக, அதாவது நம்ம இவங்களை அனுப்புனா ஈஸின்னு நினைப்பானுங்கன்றது தான் கபட்டை கரெக்டாக கால்குலேஷன் பண்ணியிருக்கான். ஈஸின்னு நினச்சி இவங்க வீழ்த்துவாங்க, அப்போ நம்ம பிடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிக்குது. அதில் நம்ம பசங்க மாட்டிக்கணுமே ஆயிடுச்சு. சிக்கமாரும் மாட்டிக்கணான்றது தான் எனக்கு தோணலை. அதான் அவங்க கத்துறதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து எனக்குமே ஏற்கனவே யூஸ் பண்ணாங்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு தெரியல. ஆனால் ஏதோ மேலே எடுத்துகிட்டு போய் லாக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. அது இந்த அனிமையா இல்லை வேறு அனிமே ஏதோ பார்த்துட்டு குழப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நடுவில் கூட வந்து அந்த குண்டை அவனை காட்டும் போது நான் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு குண்டை வந்து. ஸோ நான் அது கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து ஃபில்லரில் ஒரு பொண்ணுக்காக ஒரு குண்டை கடைசி வரைக்கும் நின்று களிமண்ணாக மாறிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாள்ல, அது நான் கொஞ்சம் மாற்றி இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். நிறைய கேரக்டர் வர்றதுனால அந்த கன்ஃபியூஷன் வருது. பட் ஆனால் சில சீனுங்க பார்க்குறப்போ இது பார்த்துட்டோமா இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த பவர் பாய்னா பவர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆளுங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். யூஸ் பண்ண பவர் வந்து இது மாதிரி பண்ணாங்களா இல்லையா, இதான் ஃபஸ்ட் டைமான்றது வந்து நம்ம பெரிய பெரிய பவர் நம்ம யூஸ்வலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பண்ணுறப்போ டவுட்டாக தான் இருக்குது. இது மாதிரி பார்த்துட்டோமா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமான்னு தெரியல. பட் இப்போ நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நருட்டோவும் சென்ஸ் பண்ணிட்டான். அது அந்த கரெக்டான லைனுக்குள்ள வரும் ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருந்தது. அந்த இடமே ஒரு மாதிரி அதை சுற்றி ஏதாவது பண்ணி வச்சு ஏதாவது குறிப்பிட்ட அந்த அளவுக்கு தானா என்னன்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்றது நம்ம அடுத்து பார்த்தா தான் தெரியும். அது ஆனால் நம்மளும் ஈஸியாக நம்பிடுறோம். நான் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஹையாக வந்து ஃபீல் பண்ணும்போது எனக்கு மாதிராக தான் தோணுச்சு. அவன் ஏதோ வந்துட்டான் நிற்கிறான்னு பிளான் பண்ணுறான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். பார்த்து இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. இவங்களுக்குள்ளே அதை வச்சு திரும்ப ஏதோ பண்ணியிருக்காங்கன்றது. அதான் அவன் வரப்பே பெருசாக தான் இருக்குது. அவங்க மொத்த ஜிஞ்சரிக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். ஸோ அதுவும் ஒரு பெரிய நம்மளுக்கு சமாளிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வேறு சின்ன சின்னதாகவும் போட்டு நம்மளை வேறு கடுப்பேற்றிக்கிறான். இன்னும் அவன் என்ட்ரி கொடுத்து ஜிஞ்சரிக்கு நிற்க வைக்கிறப்போ இன்னும் அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் யாரா சமாளிக்க போகிறா, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக டீம் ஒர்க் தேவை. இதெல்லாம் வந்து நட்டை மட்டும் போய் முடிச்சிருவானோன்னா இவனும் ஜிஞ்சரிக்கு தான். இப்போ 2 ஜிஞ்சரிக்கு தான் இருக்கிறாங்கன்னா அந்த சைடு 6 பேர் இருக்கிறாங்க. அது நமக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். பார்க்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. இது நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.